பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளும் தளங்களாக மாணவர்கள் பள்ளிக்கூடங்களை நினைக்க வேண்டும். பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேண்டுகோள். பொள்ளாச்சி அடுத்த கிணத்துக்கடவு அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமெரிக்க இந்தியா பவுண்டேஷன் சார்பில் ஸ்டெம் கண்டுபிடிப்பு மற்றும் கற்றல் மையம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு மையத்தை திறந்து வைத்தனர். பின்னர் மாணவர்களிடையே அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசுகையில், சமுதாயத்தில் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதை திருப்பி சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பது நமது கடமை. நாம் படித்தோம், நாம் சம்பாதித்தோம் என்று இல்லாமல் நாம் நன்றாக இருக்கிறோம் என்ற எண்ணம், நம்மை நம்பியுள்ள இந்த சமுதாயத்திற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நினைக்கும் மாணவர்களாக உருவாக வேண்டும். பாடம் நடத்தி கொண்டே இருந்தால் சலிப்பு ஏற்படும். இதனால் கற்றல் திறனை, செயல்திறனை அதிகரிக்க வேண்டும். அதற்கு மாணவர்களின் முழு ஒத்துழைப்பு தேவை. கற்றல் திறனை அதிகரித்தால் தேர்வு எழுதும்போது உதவியாக இருக்கும். பள்ளிக்கூடம் என்பது உங்களுக்கு சந்தேகத்தை தீர்த்து கொள்ளும் இடமாக இருக்க வேண்டும். சந்தேகங்களை நீங்கள் கேட்காமல் விட்டுவிட்டால் காலம் முழுவதும் இப்படியே இருந்துவிட வேண்டியதுதான். என்ன தேவையோ அதை கேட்டு பெறுகின்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என பேசினார். இந்திய அளவில் ஒரு 5000 அரசு பள்ளி மாணவர்களை வச்சு ஆகஸ்ட் 24 அன்னைக்கு நம்ம சென்னையில் மகாபலிபுரம் கடற்கரையிலிருந்து ஹைப்ரிட் ராக்கெட் அப்படிங்கிற நான் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு திரவ எரிபொருள் இருக்கும் அல்லது திட எரிபொருள் இருக்கும். இது ரெண்டும் கலந்து முதல் முறையாக செய்யப்பட்ட ஒரு ராக்கெட் இருந்து அவர்கள் ஒரு 50க்கு மேற்பட்ட சிறு வகையான செயற்கைக்கோள்களை விண்ணில் அனுப்புவதற்கான ஒரு முயற்சி இருக்குது. அதில் இந்த பள்ளியிலிருந்து 50 மாணவர்கள் சேருவாங்க. ஆனால் மொத்தமாக 5000 அரசு பள்ளி மாணவர்கள் செய்ய போகிறாங்க. இது இன்றைக்கி நம்ம கிணத்துக்கடவு பள்ளியில் செஞ்சுருக்கோம்னா இது மாதிரி இதுவரைக்கும் 6 பள்ளிகள் பண்ணியிருக்கோம். இன்னும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பள்ளி மூலம் செஞ்சு அதை நோக்கி மற்ற பள்ளிகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. இதனால் மாணவர்கள் பாடங்களை படிக்கிறத தாண்டி அதை செய்முறையாக செய்கிறது. அதை தாண்டி அது ஒரு கண்டுபிடிப்புகளுக்கும் கூட மாநில அளவில் இல்லை, மாவட்ட அளவில் இல்லை, மாநில அளவில் இல்லை, உலக அளவிலையும் கூட போட்டிகள் இருக்குது. அந்த போட்டிகள் நம் மாணவர்கள் கலந்துவதற்கான வாய்ப்புகளும் உருவாக்க முயற்சி பண்ணுறோம். அந்த வகையில் பள்ளிக்கல்வி இருக்கும்போதே மாணவர்கள் இன்றைய அறிவியல் தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை அவங்க புரிஞ்சு அதை செய்முறைப்படுத்தி பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படுது. இது கற்றலின் இன்னொரு பரிணாமமாக நான் பார்க்குறேன். இது சிறப்பாக இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் சிறப்பாக போகும் நம்பிக்கை இருக்குது. அதுதான், அதாவது இப்போ என்னென்னா, இப்போ இது மாதிரியான உலகளாக இருக்கக்கூடிய போட்டிகளில் போவதற்கான அதற்கான உதவிகளை அரசு நம்ம கேட்கலான் இருக்கோம். இதை தாண்டி இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்துக்கே கூட அவர்கள் வருவது, அல்லது நாசா அல்லது ரஷ்யா போன்ற அந்த விண்வெளி கழகங்கள், அது மாதிரி அறிவியல் கழகங்கள் அங்கே போய் அவங்க பார்ப்பதற்கான வசதிகள் இதெல்லாமே கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு செய்வதற்கான வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. ஆனால் தேர்ந்தெடுப்பதற்கான தளமாக நாம் இந்த கட்டமைப்பு பார்க்குறோம்.